ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருங்க. வாஸ்து முறைப்படி கரெக்டாக இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த லிவிங் கம் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு சென்டராக இருக்குது. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டிஸ்காக இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது பார்த்த உடனே இந்த பில்டிங்கில் எனக்கு தனித்துவமாக தெரிஞ்சிச்சு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1044 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃப்ளாட்ஸ் அப்படின்னு உடனே இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கை கூட தாண்ட தேவையில்லைங்க. நம்ம தாம்பரத்துலேருந்து வரும்பொழுது ஊரப்பாக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ட்ராக் வரும். நம்ம பெருங்குளத்தூரில் வந்து அது கன்வெர்ட் ஆகிடும் ரைட் ஹேண்ட் சைடில். அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கூட தாண்டாமல் ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் 350-400 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் அப்ரிஷியேஷன் வைஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். கனெக்டிவிட்டி வைஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜிஎஸ்டிலேருந்து 2 கனெக்டிவிட்டி இருக்குது. சரிங்களா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் இந்த காலையில் வந்துருச்சு அப்படின்றதுனால நீங்கள் சிட்டியோட எல்லா பகுதியும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இப்போது பஸ் கனெக்டிவிட்டியில் கூடிய சீக்கிரம் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொபோசல் இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லேண்ட் ரேட் அப்ரிஷியேஷன் இருக்குது, இன்னும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்கி வீடு கட்ட முடியாத அளவுக்கு லேண்ட் ரேட் அப்ரிஷியேட் ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்குக்கும் ஜிஎஸ்டிக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய பிரிட்ஜை தாண்ட தேவையில்லை அப்படின்றதுனால உங்களுக்கு இங்கே லேண்ட் ரேட் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கையில் காசு வச்சுருந்தாலும் இங்கே லேண்ட் வாங்க முடியாதுங்க. ஏன்னா முழுக்க டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. 1-2 பிளாட் தான் அங்கங்கே காலியாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தில்லி பில்டர்ஸ். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஜிஎஸ்டி பெல்ட்டில் ஊரப்பாக்கம் வைகை நகரில் இருக்குங்க. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரூம் எடுத்துருந்தாங்க. நான் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருவோம், நைட் ஸ்டேலாம் பண்ணி சுற்றிட்டு இருந்த இடம் இது. அப்போ இருந்த காலியாக இருந்த லேண்டுக்கும் இப்போக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு. நிறைய பிராண்டினுடைய ஷோரூம்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸ்லாம் வந்திருக்கு, குரோமா இருக்குது, ஸ்னீக்கர்ஸ் இருக்குது. ப்ரோ ஸ்னீக்கர்ஸ் அது பேர் என்ன? அது முன்ன பின்ன வாங்கியிருந்தால் தெரியும். ஸ்கெச்சஸ் அந்த ஷூஸ் இருக்குது. ஒரு ஷூவே 7000 சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீதா மாடல் புதுசாக இப்போ தான் ரீசெண்டாக திறந்துருந்தாங்க. ஏதோ இப்போ நல்ல நாள் ஏதோ தீபாவளி டைமில் திறந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து 2 கனெக்டிவிட்டி அசஸ் பண்ணிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் சிக்னல் வரும். அந்த சிக்னலில் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்லாம் இருக்கும். அந்த லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. மற்றபடி லொக்கேஷன் ஹைலைட்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்லி உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. உங்களோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா நினைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட் தாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பிளாக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் இருக்குங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் தான். சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுகள்ன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேக் சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் இருக்குது. அதுலேயும் 2 பிளாக் இருக்குது. சைஸ் ரேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 944 இருக்குது, 1044 இருக்குது, 1080 இருக்குது, 998 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேசிங் யூனிட். உங்களுக்கு என்ன ஃப்ளோரில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா ஃபேஸிங்லையும் இப்போ அவைலபிள் இருக்குது. லோரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க. கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் 6 வீடு தான். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்யூனிட்டிஸை பார்த்துலாம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர் கார் பார்க்கிங் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் வரும். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சீப்லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கார் போகுது இல்லையாங்க, ஸ்ட்ரெயிட்டு போயிட்டு ஒரு ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டிங்க உங்களுக்கு ஊரப்பாக்கம் மார்ச்சு நம்ம கீதா மோட்டலுக்கு பேக் சைடு. கீதா மோட்டலுக்கு பேக் சைடில் இருக்கிற ப்ராஜெக்ட்னே நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் ட்ரைனேஜ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் சில்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு சோல்ட் அவுட் ஆகிருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. லிஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேயும் கிரனைட் இருக்குது. ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது. 3rd ஃப்ளோரில் இப்போ நம்ம இருக்கோங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது. லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணுமோ அவைலபிள் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் வேணுமோ அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளோர் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் பில்டரே போட்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்லையும் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் கிரனைட் போட்டிருக்கிறாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருங்க. வாஸ்து முறைப்படி கரெக்டாக இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த லிவிங் கம் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு சென்டராக இருக்குது. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா
டைனிங் இருக்குது. அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கபோர்ட் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கூட பூஜா ஸ்பேஸ் வச்சுக்கலாம். இங்கே ஒரு லாஃப்ட்டும் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1044 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 354 ஸ்கொயர் ஃபீட். இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த விண்டோவோட சேர்த்து ஒரு பால்கனி இருக்குது. சைட் பால்கனி ஹேண்டில் வந்து எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பால்கனிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. பிரிக் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இந்த வாஷ் ஏரியாவில் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க முடியும், ஃபுல்லாக முழுக்க டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நீங்கள் ஜிஎஸ்டியிலேருந்து வரும்பொழுது ட்ராக்கை கூட தாண்ட தேவை இருக்காது. பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜ் மேலே ஏறணுமே அப்படின்ற மாதிரி அசதி கூட தேவையில்லைங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினீங்கன்னா நடந்தே வந்துடலாம். வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அதை கொஞ்சம் காமிங்க இப்போ. ஒரு 2வது ப்ராப்பர்ட்டி தாண்டி வந்து ஒரு சர்ச் இருக்குது. ஓகே, ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை இருக்குது, ஸ்ரீ சுகன் ஸ்டோர்ஸ். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல். இந்த லிவிங் கம் டைனிங்கோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்காக இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது பார்த்த உடனே இந்த பில்டிங்கில் எனக்கு தனித்துவமாக தெரிஞ்சிச்சு. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் இருக்குது. எல் டைப் லாஃப்ட், நல்ல பெரிய லாஃப்டாக கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபை பிராண்டில் இருக்குது, மேட் இன் இந்தியா. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி, சர்வீஸ் கம் பால்கனி கிச்சனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மண் போட்டு மூடிருக்காங்க. வுட்டன் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது. கார்னர் சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சொரன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் பாத்துக்கு பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கார்னர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அட்டாச் பாத் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வுட்டன் வென்டிலேட்டர் இருக்குது. உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் சாக்கெட்ஸ் நிறையா இருக்குங்க. இங்கே 3, அதே மாதிரி இங்கே 1, அங்கே 1. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பால்கனி இருக்குது. இந்த போர்ஷனில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பால்கனி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். நான் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து இந்த பூஜா ஸ்பேஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம், கார்னர் பெட்ரூம். இந்த வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூமாக இருக்குது. நிறைய பால்கனிஸ் 3 இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனும் நல்லா இருந்தது, கிராஸ் வென்டிலேஷன். லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 rupees கோட் பண்ணியிருக்காங்க பில்டர். ரேட்டை பற்றி எந்த கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடியும் லொக்கேஷனை பார்த்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பிரிட்ஜை தாண்டி உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஜிஎஸ்டிக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். மீட்டர்ஸ் கணக்கில் தான் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க சைட் விசிட் வந்து பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக நம்ம இன்ஸ்டாகிராமில் 1 minute 2 minutes கிளிப்ஸ் போட்டிருக்கோம். இதை விட அது ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதனால் அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற விதமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் கன்சல்டேஷன் ஃபார்மோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க எங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அந்தந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இப்போ இந்த 6500 rupees அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும். கார் பார்க்கிங், இபி, சர்வீஸ் கனெக்ஷன் அந்த மாதிரி. ஓகேங்களா? உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய்.